ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் லயன்ஸ் கேட் பிளே ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க சார்சரர் ஹெவன்லி மாஸ்டர் டார்க் ஹேட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிறந்து வர அரக்கன் பிறந்துட்டான். அதே மாதிரி அவனை சுற்றி பல நூறு பேய்களோட உலகத்தை அழிக்கிறதுக்காக கள இறங்குறான். இங்கே ஒரு அரசர் அவங்க டீமோட இவங்க எல்லாரையுமே நம்ம அழிச்சாகணும், உலகத்தை காப்பாற்றி ஆகணும்னு களத்தில் இறங்குறான். அதுக்காக இவங்க ஒரு வாள் வச்சிருக்காங்க. அதை வச்சு ஓரளவு சமாளிக்க முடியும்னு நினைக்கிறான். அதே மாதிரி இந்த பேய்கள்லாம் வருது. வர இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அரசரையும் கொன்றுது. அந்த இடத்துல புதுசா ஒருத்தர் வந்து அடுத்த அரசர் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால அவர் வளர்ந்து வரது வரைக்கும் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்ட்டு வராரு. அவருக்கு அந்த பதவி அப்படியே தக்க வச்சுக்கணும்னு ஆசை. அதுக்காக அவர் எதிராக நிக்கிற ஒவ்வொருத்தரையுமே கொண்டு குவிக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த பேய்கள் கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் மூவி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஒரு கிரியேட்டிவ் வேர்ல்டை ரொம்ப சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மனுஷங்க ஆவிங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பிரச்சனைகள் ஏன் ஒரு சில காதல் காட்சிகளை கூட காட்டுறாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ல்டு பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் நீங்க படம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல காட்சிகள் இன்ட்ரெஸ்டா எடுக்க தான் செஞ்சிருக்காங்க. ஆனா என்ன, இவங்க பேசுற காட்சிகள் எல்லாமே பயங்கரமா லேக் அடிக்க தான் செய்யுது, பிரிடிக்டபிளாவும் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸும் நல்லா தான் இருக்கு. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.